எங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காணி தான் மாநகர சபைக்கு சொந்தமான காணி. இது கிட்டத்தட்ட 1940க்கு முன்ன 30களில் 70,000 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யப்பட்ட காணி. இப்பொழுது நாங்கள் பார்க்குற பொழுது மாநகர சபைக்கு உரித்தானது அல்லாத வகையில் வேறு யாரோ ஒரு தவறான உறுதிமொழிச்சல் நினைக்கிறேன். அது அந்த நடவடிக்கையில் இது இப்போ மாநகர வேண்டும் கொள்ளனவு செய்த காணி. அது அடையாளம் அல்லது உறுத்து எப்படி இல்லை காணாமல் இதுக்கு நினைக்கிறேன். அப்போ அது சம்பந்தமாக இப்பொழுது மாநகர சபையை பொருத்தமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இதில் உறுதிப்பு என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகளை மாநகர சபை மேற்கொள்ளும். இந்த மாநகர சபைக்கு சொந்தமான இந்த காணி இந்த நாங்கள் எங்களுடைய கட்சி தலைவர் சிவிகையாவை நேரடியாக கூட்டியிருந்து காட்ட அவர் மூலம் நாங்கள் இந்த காணியின் சரியான விவரம் எடுக்க வேணுமென்றதுக்காண்டி எங்களோட கட்சி தலைவரை நாங்கள் இந்த இடத்துல கூட்டியிருந்திருக்கிறோம். அதோடு கடந்த மாதம் நடந்த கூட்டத்தில் ஐயா எங்களுக்கு இது சம்பந்தமாக எழுத்து மூலம் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தவர். மாநகர சபையை சொந்தமான இந்த காணி இப்படி இன்னொரு தனிநபர்களால் இந்த காணி கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை எனவே நீங்கள் முதல்வர் ஆணையாளர் இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கடந்த கூட்டத்தில் இது ஒரு முன்வழிவாக வச்சு சபையின் அனுமதியோடு உடனடியாக ஆணையாளருக்கு நாங்கள் இது சம்பந்தமான சகல ஆவணங்களையும் எடுத்து எங்களுடைய மாநகர சபைக்குரிய சொந்தமான இந்த காணியை நாங்கள் வெகு விரைவிலே எங்களுக்குரியதாகி கொள்வோம். Ada. Ada